வணக்கம் நண்பா நண்பிகளே. இந்த பதிவில் சொந்த பந்தங்கள் அதாவது உறவினர்கள் கனவுல வந்தாங்கன்றப்ப என்ன பலன்றதை பார்க்கலாங்க. முக்கியமாக நம்ம இந்த பதிவில் நிறைய கனவுகள் பற்றி தகவல் கொடுத்துட்ருக்கோம். நிறைய சகோதரிகள் நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்காங்க. அந்த வகையில் ஒரு சகோதரி முக்கியமாக என்கிட்ட கேட்ட கொஸ்டின் என்னன்றதையும் அதற்கான பதிவு என்னன்றதையும் சொல்லிடுறாங்க. அதாவது அவங்க கேட்ட ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அவங்க கடந்த தொடர்ந்து ஒரு சில விஷயங்கள் அவங்களை யோசிக்க வச்சுட்டே இருக்கான். அந்த கனவு என்னன்றதை பார்க்கலாங்களா? இப்போ உங்களுக்குமே ஏதாச்சும் கனவுகள்லாம் வருது, அதற்கான தெளிவுகள் கிடைக்கல அப்படின்ற நீங்கள் குழம்பிட்டு இருந்தீங்கன்றப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை. அது எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். அவங்களுடைய காதலன் இறந்து 2 வருஷத்துக்கு மேலே ஆகுதான். அவங்களுக்கு அவங்க காதலன் என்னை விட்டு போயிட மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு கனவுல கேட்டிருக்காராம். இதுக்கு என்ன அர்த்தம், எனக்கு ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குன்னு கேட்டாங்க. அது ஒரு பிரச்சனையும் இல்லை. அது அவரை நீங்கள் நினச்சிட்டே இருக்கிறதால நம்ம ஆழ் மனசோட தாக்கம் கூட இது மாதிரி வந்திருக்கலாம். இருந்தாலும் அவர் உங்கள் கூடயே உங்கள் துணையாக இருக்காருன்னு அர்த்தம். அதனால் அவரை நீங்கள் நினச்சிட்டே இருந்து அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அது அவர் துணையாக வச்சு நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. அவரை நினச்சிட்டு எந்த ஒரு விஷயம் பண்ணாதீங்க. நான் கூடயே தான் இருக்கேன், என்னை விட்டுற மாட்டேன் அப்படின்றப்போ என்ன நான் அவங்க கூடயே இருக்கேன் அப்படின்றதுக்கான அர்த்தங்க. நீங்கள் அது பயப்படுறதுக்கான எந்த ஒரு விஷயம் கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்களா? கனவு அப்படின்றது ஒரு ஆழ்தூக்கத்தில் தூங்கி கொண்டு இருக்கும்போது அவங்க ஆழ் மனசில் ஏற்படுற ஒரு எண்ணம் தான், சிந்தனை தான், உணர்வு தான் இல்லைங்களா? இதோட வெளிப்பாடு தான் கனவு. கனவு அப்படின்றது நம்ம நினைவு கூட கற்பனை இல்லையா? அதாவது நம்ம மனசில் நினைவாக இருக்கிறது தான் நம்ம தூங்கும்போது கனவு வருது. பொதுவாக கனவுகள் கடந்த காலத்தில் நடந்ததையும் எதிர்காலத்தில் நடக்க போகிறதையும் சொல்லுதுன்னு சொல்லப்படுது சாஸ்திரத்தில். கனவுகள் பெரும்பாலும் நம்ம ஆழ் மனசுலேருந்து வருது இல்லைங்களா? அந்த கனவுகள் ஒரு மாதிரி கனவும் ஒரு பலன் கொடுக்கும் இல்லைங்களா? அந்த வகையில் உறவினர்களை கனவில் கண்டால் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமான நிகழ்ச்சி ஏற்படும். என்னங்க எனக்கு உறவினர்களை பார்த்தாவே ஃபைட் தான் வருது, நீங்கள் போய் சந்தோஷமாக நினைக்கலாம். ஆனால் கிடையாது. அவங்க கனவுல வந்தாங்கன்றப்ப உங்களுக்கு தேடி நல்ல விஷய செய்திகள் தேடி வரும். வெளியூர் போகிற ஒரு பயணம் உண்டாகும். உறவினர்கள் கனவுல பண்ணியில் செல்வம் அதிகமாக சேரும். நிறைய நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. வாழும் நிறைய நன்மை உண்டாகும். நீண்ட நாட்கள் தடைப்பட்டு வந்த காரியங்கள் நடந்து முடிக்கும். உங்கள் குடும்பத்தில் இதுவரை எந்த வறுமையில் நீங்கும். உறவினர்கள் வருவது போல கனவு வந்துச்சுன்னா தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். நிறைய கனவுகள் இது மாதிரி வருது அப்படின்றப்போ சுபகாரியங்கள் வீட்டில் நடக்கும். தந்தை கனவுல வந்திருக்காரு அப்படின்றப்ப அவர் ஒரு உறவு தான் இல்லையா? அவர் வந்தாருன்னா கஷ்டங்கள்லாம் நீங்கிடும். உங்கள் ஆசைகள் நிறைவேற போகுதுன்னு அர்த்தம். நீங்கள் செய்த காரியங்கள்லாம் எல்லாம் செஞ்சு முடிக்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சொந்த உழைப்பில் எல்லாம் முன்னேற போகிறீங்க. சொந்த ஒரு வீடு கட்ட போகிறீங்க. தந்தையை கட்டி அணைக்கிற மாதிரி கனவு வந்துச்சுன்னா உங்கள் பிரச்சனை எல்லாமே அவரே தீர்த்து வச்சிருவாருன்னு அர்த்தங்க. இந்த தாய் கனவுல வந்தாங்கன்னா நீங்கள் முக்கியமான காரியங்களை அலட்சியமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். முக்கியமான விஷயங்களை சாதாரண நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்கள் வாழ்க்கையில் கவனமாக இருக்கணும்னு அர்த்தம். எந்த ஒரு செயலும் கவனமாக பார்க்கணும்னு அர்த்தம். தாய் இது மாதிரி கனவுல வராங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு அர்த்தம். அது சகோதரிகள் கனவுகள் வந்தாங்க அப்படின்றப்போ உங்களுக்கு அதாவது உங்களை சரி நல்ல செய்திகள் தேடி வரும். முக்கியமாக அவங்க பிரிஞ்சு போகிற மாதிரி கனவு வந்துன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி நல்ல அவங்களுக்கும் பிரிஞ்சு போகிற மாதிரி கனவு வந்துன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியான சில நிகழ்வுகள் ஏற்படும். முக்கியமாக இந்த மாதிரி கனவுகள் வந்துச்சு அப்படின்றப்போ கொஞ்சம் சகோதரர்கள் இறந்து போகிற மாதிரி கனவுலாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு எதிர்காலத்தில் எதுவும் பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. சித்தி கனவுல வர நிறைய பேருக்கு சித்தி பெரியம்மா பெரியப்பாலாம் கனவுல வருவாங்க இல்லையா? நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல முதல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, எங்கேயாச்சும் வியாபாரம் பண்ணுறீங்கன்றப்போ அதுலேருந்து நல்ல ஒரு தொகை வரப்போகுது, லாபம் வரப்போகுதுன்னு அர்த்தம். மோஸ்ட்லி எல்லோரும் என்ன நினைப்போம் அப்படின்றப்போ உறவு சொந்த பந்தங்கள்னாவே பிரச்சனை தான், சொந்த பந்தங்கள்னாவே கஷ்டம் தான், அவங்களால தான் எல்லா பிரச்சனையும் எனக்கு நிறைய யோசிப்போம் இல்லையா? ஆனால் சொந்த பந்தங்கள் இருந்தும் எல்லாமே யாராலும் இருக்க முடியாது. அவங்க இருந்தாலும் பிரச்சனை. ஸோ அதனால் பெருசளவு எடுத்துக்காதீங்க. தாத்தா கனவில் வந்தார் அப்படின்றப்போ நல்லா இப்போ குழந்தை தள்ளி போயிட்டே இருக்குது, குழந்தை நிற்காம போகுது. அப்போ உங்கள் வீட்டில் இருக்க இறந்த மூதாதையர்கள் அப்புறம் கொஞ்சம் வயசானவங்க இறந்துருக்காங்க, அவங்களாம் கனவில் அடிக்கடி வராங்கன்றப்ப சீக்கிரம் குழந்தை பேர் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அதேமாதிரி அடிக்கடி வீட்டில் 2 பேர் கணவன் மனைவியாக 2 பேர் இறந்தவங்க யாராச்சும் வீட்டுக்குள்ளே வராங்க, இல்லை ஆல்ரெடி உயிரோடு இருக்கவங்க யாராச்சும் 2 பேர் உள்ள வீட்டுக்குள்ளே வராங்க அப்படின்றப்போ இந்த மாதிரி கனவுகள் வருது உங்களுக்கு அப்படி அடிக்கின்றப்போ உங்களுக்கு சீக்கிரமாக திருமணம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அது சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அவங்க ஏதாச்சும் உங்களுக்கு பொருள் கொடுக்குற மாதிரியோ பணம் கொடுக்குற மாதிரி கனவுகள் இருந்துச்சுன்னா உங்களை தேடி பொருட்செல்வம்லாம் தேடி வரப்போகுதுன்னு அர்த்தம். அதனால் சொந்த பந்தங்கள் கனவுல வந்தால் நல்ல பணம் மட்டுமே கொடுக்கும். அது எந்த உறவாக இருந்தாலும் பெரியப்பா பெரியம்மா அம்மா அக்கா சித்தி தாத்தா பாப்பா யார் கனவுல இருந்தாலும் நல்லது மட்டுமே நடக்கும். அதனால் நீங்கள் அது ஒரு பெரிய கனவு அது மிரட்டுற மாதிரியோ திட்டுற மாதிரியோ அவங்க அடிக்கிற மாதிரியோ கோச்சிட்டு போகிற மாதிரி கனவுகள் மட்டும் தான் வரக்கூடாது. இப்போ நான் சொன்ன மாதிரி கனவுகள் தான் அது ரொம்ப நல்ல நல்ல கனவுகள். சரிங்களா? நன்றி சகோதரிகளே.